மகனே நீங்க ஐயா கதி வச்சு சாடி நீங்க ஒரு யாரு நிச்சயமா கட்டவாளு ஐயா மகனே நீ விடல தண்ணி அவர் யாரு நீ பல்லாடி அவர் யாரு சாகுறதுக்கு முன்னாடி யாருக்கோ ஃபோன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அத்தையா இருக்கும். ஆனா அவர்கிட்ட செல்போன் இருக்குல்ல இல்ல? கண்டிப்பா விருமாண்டியா தான் இருக்கும். இதே பாம்புக்கு பால் வாக்கப்படாதுங்கிறது. நீங்களும் விருமாண்டியை தானே சந்தேகப்படுறீங்க? எஃப்ஐஆர் எழுதணும்ல? ஆமாம் பெத்ராசு, நைனாவை கொண்டவரை கண்டுபிடிச்சு தானே ஆகணும். விருமாண்டி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும்ல. மிஸ்டர் பால்பாண்டி, உங்கள் அளவுக்கு பெரிய வக்கீல் இல்லைனாலும் நானும் வக்கீல் தான். ஆனால் நேர்மையான வக்கீல் அப்படித்தான் இருக்கணும்னு எங்கள் நைனா சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரி சரி, நீங்கள் பேசுங்க. எங்கள் நைனாவை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும். யாரு? உனக்கும் தெரியும். கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும்னு எங்கள் நைனா சொல்லியிருக்காரு. அதை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். விருமாண்டிக்கு எதிராக என் ஊர்லேருந்து ஒரு புள்ள சாட்சி சொல்லாது. நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு ஒரு மரியாதைக்காக தான் தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். 10 போலீஸ்காரனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போக எல்லாம் தயாராக இருக்கும். ஆனால் எங்கள் நைனாவோட இறுதி ஊர்வலம் கௌரவமாக நடக்கணுன்றதுக்காக தான் அமைதியாக போகிறோம். தெரிஞ்சுக்க. சொல்லிட்டேன்பா. ரைட் ஓவர். குபிர்சாலி போங்கடாங்கட்டே. ஒரு தகராறு நடந்துடப்படாத வக்கீல் சார், அப்புறம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும். கேட்டுக்கிட்டியல்ல? ஏய் பிபி வந்துட்டாரா? ஓடிங்கிட்டே. பிடிங்க அவளை. அவங்கள பார்க்காத போ. அண்ணாடி வைத்தியநாதர் வண்டி வருதுண்ணே. வண்டி என்ன நிறுத்துறேன் உண்டா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கெல்லாம் அந்த பயலுக்காக வக்காலத்து வாங்கக்கூடாதையா? ஐயா நான் வேலைக்கே வரலையா. என் மூஞ்சியை பார்த்தியா? ஷேவ் பண்ணி 4 நாள் ஆச்சு. சவரம் பண்ணாம என்ன கோர்ட்டில் பார்த்துருக்கியா? அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். பழைய கோவிந்தராஜங்க. கோவிந்தராஜன் பழைய கிளையண்ட். அப்பா ஐயா புண்ணியத்தில் 2 கோலா. இதெல்லாம் தேவையா உனக்கு? இதை பாருங்க, மேஜிஸ்ட்ரேட்டை பர்சனலாக பார்க்கணும். கொஞ்சம் உத்தரவு கொடுக்குறீங்களா? அது என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு எடா கைய. ஆனா ஒண்ணு, அந்த பைய கோர்ட்ல உசுரோட வர மாட்டாயா. அது நிச்சயம். மஞ்சள் தண்ணி ஊத்தாம விட மாட்டோம் நாங்க. என்னையா கோர்ட் வளாகத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு சீக்கிரம் போயேன்டா. இவன் ஒருத்தன் நத்த மாதிரி ஊந்துட்டு. அப்போ டீ போட சொன்னால போட்டியா? உள்ள போனவன் அம்மா உங்க உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? போய் கொலை வழக்குல விருமாண்டிக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரல. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை யுவரானர். அன்னலட்சுமி கொலை வழக்கை விசாரிக்கிறது மூலமா ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கோ விருமாண்டிக்கோ அதிக பங்கு இருக்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் யுவரானர். நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுகிறேன். சத்தியமாக சொல்லுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. முருகா
நீங்கள் கடைசியாக அன்னலட்சுமியை பார்க்கும்போது அவங்க உசுரோட தானே இருந்தாங்க? ஆமாங்க ஐயா. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கும்பிடுறேன் சாமி, அந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணாது. இந்த 4 பையனும் பேங்கில் இருந்து வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வருவாய் கிட்ட சிரிக்கி இந்த வீடு பக்கத்துலன்னு காமிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாதுல்ல இந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போக வந்திருக்காங்கன்னு. உனக்கு கொலை செய்யறதுக்கு உதவியா வந்தவங்கள சாட்சியை கிடைக்கிறக்கா கொண்டு விட்ட ஓம் கைரேகையும் அந்த 4 பேருடைய கைரேகையும் சம்பவ இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அன்னலட்சுமியை கற்பழிச்சதற்கான ஆதாரமும் இருக்கு. என்னது இது? ஃபைலிங் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் யுவர் ஆனர். மேட்சிங் அக்யூஸ்ட் விருமாண்டி செம்மன் That is found inside Annalakshmi's body. யுவர் ஆனர். சரி. நீ அன்னலட்சுமியோட பலவந்தமா உடல் வச்சுக்கிட்ட விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல புருவாயி போச்சு. புரியுதா? கற்பழிச்சது மரபணு டெஸ்ட்ல ருசுவாயிருச்சியா? நான் கற்பழிச்சேனா? என்ன இல்லங்கிறியா? இல்லையா? இல்லேன்னு சொல்லலைங்கய்யா. அந்த புள்ளைய தூக்கி அந்த நெசந்தேன். ஆனா மாட்டம்னு சொன்னா விரும்மாண்டி கொண்டே போட்டோன்னு பயந்தோம் தூக்கி வந்தோம். இது சத்தியம். அந்த புள்ளைய உன் அடியாட்கள் கதற தூக்கிட்டு வந்து உனக்கு பழிகரா கொடுத்துருக்காங்க. யுவர் ஆனர், பாவம் அந்த புள்ள போராடி இருக்கு. நெகத்தால உன்னை கீறி இருக்குது. அன்னலட்சுமியோட நகை இருக்குல்ல, உன் சதை இருக்கு. உன் நெஞ்சிலையும் அதுக்கு காயம் இருக்குல்ல. அப்புறம் கற்பழிச்சுட்டு சாட்சியை மறைக்கிறதுக்கு அந்த பிள்ளையும் கொண்டு விட்டு நாண்டுகள் செத்து போச்சு. நீ நாடகம் ஆடுற. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோரன்சிக் ஆதாரம்லாம் நீ அவளோட உடலுறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. நீ ஆனால் அவளை கற்பழிக்கலைங்கிற. எப்படி? நான் கற்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அவன் பொண்டாட்டி. எங்கே கல்யாணம் நடந்துச்சு? உருமாண்டியோட ஆத்தாளுக்கும் அவங்க அப்பா புள்ளியருக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? நான் தானப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சானே. இந்த இருக்கானே விருமாண்டி, அவனுக்கு யார் பேர் வச்சா? நான் தானே பேர் வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நானே முடிச்சு வச்சிருப்பேனப்பா. சொல்லலையே. அப்ப அந்த கல்யாணத்தை உங்க கோயில்ல நடத்தி வைக்கலன்னு சொல்றீங்க. எது ஐயா? ஐயா சத்தியமா அப்படி நடக்கவே இல்லையா? அப்படி ஏதோ நடந்திருந்தா நான் ஏதோ போய் சரி சொல்ற மாதிரி சரி போங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Mr. Vaidyanathan, do you want to re-examine accused number 1? No, not necessary, Your Honor. I want to re-examine the A1, Your Honor. Kindly permission may be granted. Yes, permission granted. Thank you, Your Honor. எதிர் விருமாண்டே